Hi, hello. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா த விக்டோரியன் ஏஜ் அப்படின்ற டாபிக் சோஷியல் ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலாண்டில் இருக்கக்கூடிய ஒரு டாபிக் தான் த விக்டோரியன் ஏஜ். ஸோ இந்த விக்டோரியன் ஏஜ் பீரியட் எதுலேருந்து எது வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1837 1901 வரைக்கும் இவங்களோட ரூலிங் பீரியட் இருந்திருக்கு. ஸோ அந்த டைமில் அவங்க ரூல் பண்ண அந்த பீரியட்ஸில் என்ன மாதிரியான இன்வென்ஷன்ஸ் டிஸ்கவரிஸ் அண்ட் எந்த மாதிரிலாம் புது புது சேஞ்சஸ்லாம் வந்துச்சு சொசைட்டிலையும் சரி, நிறைய இன்வென்ஷன்ஸ் என்ன மெடிக்கல் ஃபீல்டு லிட்ரேச்சராக இருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ் எல்லாத்துலேயுமே என்னென்ன சேஞ்சஸ் வந்துச்சுன்றது ஓவராலாக ஒரு 2 எஸ்ஸேவை பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் எஸ்ஸே என்ன எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன்னா write an essay on Victoria's rule and its impact in England. ஸோ இதான் ஃபஸ்ட் எஸ்ஸே விக்டோரியாவோட ரூல் அதனால ஏற்பட்ட இம்பேக்ட் இங்கிலாண்டில் என்ன ஆச்சுன்றது. அண்ட் அப்படி இல்லைனா இந்த கொஷினுக்கு வேறு மாதிரி கேட்பாங்க. எப்படின்னா bring out the condition of politics and society in Victoria's England. ஸோ இப்படி 2 கொஷினில் எப்படி கேட்டாலுமே நீங்கள் இதுக்கு ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ ஆக்சுவலாக 2 எஸ்ஸே இருக்குது. ஸோ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நான் ஃபஸ்ட்டு எஸ்ஸே மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டினியூ பண்ணலாம். இதுக்கு முன்னாடி வீடியோவில் த ரிஃபார்ம் பில்ஸ் பற்றி பார்த்தோம். த 3 ரிஃபார்ம் பில்ஸ் அதை பற்றி எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த வீடியோ பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட் அதை போய் பார்த்துட்டு வந்துடுங்க. ஏன்னா விக்டோரியன் ஏஜ் ஃபுல்லாகவே ரிஃபார்ம் பில்ஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால ஃபஸ்ட்டு நம்ம அந்த வீடியோ போட்டுடலான்னு சொல்லிட்டு தான் ரிஃபார்ம் பில் வீடியோ போட்டிருக்கேன். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ பார்ப்போம். Introduction. Queen Victoria, a Georgian queen, ruled England from 1837 to 1901. She was the most popular queen in the history of England. During her period, English saw magnificent changes in colonial expansion and empire and became a country where the sun never set upon. There were changes in all fields of life. There were a great deal of inventions in the field of industry, agriculture, medicine, and science. Such inventions offered a sophisticated life to the British. As a result, there was a political change. People did not like the monarchy, and so they bloomed a democratic nation. Religion underwent a lot of changes, and skepticism was abundant in the minds of the people. ஓகே, ஸோ குவீன் விக்டோரியா அவங்களோட ரூலிங் பீரியட் சொல்லிட்டேன் 1837 to 1901. ஸோ ஷீ இஸ் அ ஜார்ஜியன் குவீன் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ரொம்ப மோஸ்ட் இங்கிலாண்டோட ஹிஸ்ட்ரியிலேயே ரொம்ப பாப்புலரான ஒரு குவீன் அப்படின்னு கேட்டிங்கன்னா குவீன் விக்டோரியாவை தான் சொல்லுவாங்க. ஸோ அவங்களோட பீரியடில் நிறைய சேஞ்சஸ், நிறைய விதமான சேஞ்சஸ்லாம் நடந்திருக்கு. ஈவன் கொலோனியல் எக்ஸ்பேன்ஷனாக இருக்கட்டும், எம்பையராக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே நிறைய ட்ராமட்டிக் சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் அந்த கண்ட்ரியில் மட்டும் சன் எப்பயுமே செட்டே ஆகாது, சன்செட்டே நடக்காதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்தளவுக்கு அந்த இடத்துல அந்த ஆக்டிவாக இருப்பாங்க பர்சன்ஸ். அண்ட் நிறைய இன்வென்ஷன்ஸ் புது புது விஷயங்கள் தோன்றிட்டே இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் ஆல் ஃபீல்ட்ஸ் ஆஃப் லைஃப், எல்லா விஷயத்துலையும் நமக்கு லைஃப்க்கு தேவையான எல்லா விஷயத்துலையுமே நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க இந்த பீரியடில். ஸோ அப்படி இன்வென்ஷன்ஸ் எதுலன்னு பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியில் நிறைய இண்டஸ்ட்ரி ஃபீல்டில் நிறைய இருக்குது. அண்ட் அக்ரிகல்ச்சர்ஸில் நிறைய இன்வென்ஷன்ஸ், அண்ட் மெடிசனில், சயின்ஸில் அப்படின்னு சொல்லி நிறைய இன்வென்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி புதுசாக நிறைய இன்வென்ஷன்ஸ் வர ஸோ பிரிட்டிஷ் பீப்புளோட லைஃப் எப்படி ஆயிடுச்சுன்னா ரொம்ப சொஃபஸ்டிகேட்டடாக, ரொம்ப எந்த ஒரு விஷயத்துக்குமே கஷ்டப்படாமல் ரொம்ப எல்லாமே ஈஸியாக கிடைக்கிற ரொம்ப சொஃபஸ்டிகேட்டடாக வாழ்ந்தாங்க. ஸோ இதனால் என்னாச்சுன்னா பொலிட்டிக்கல் சேஞ்சஸ் நிறைய வந்துச்சு. எப்படின்னு கேட்குறீங்கன்னா, ஸோ கிங் ரூல் பண்ணி தானே மக்கள் இருந்தாங்க அந்த காலத்துலேருந்தே. ஸோ அந்த மொனார்கி கிங் ரூல் பண்ணி இருக்கிறத பீப்புள் லைக் பண்ணலை. ஸோ என்ன பண்ணாங்க, டெமோக்ராட்டிக் நேஷன், பீப்புளே ரூல்டு பை த பீப்புள். ஸோ அப்படி ஒரு விஷயத்தை டெமோக்ராட்டிக் நேஷனாக ஆக்கணும் அப்படின்ற மாதிரி ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ரிலீஜியன்லேயும் நிறைய சேஞ்சஸ் நடந்திருக்கு. அண்ட் ஈவன் ஸ்கெப்டிசிசம் பீப்புளோட மைண்டில் அதிகமாக இருக்குது. அதாவது டவுட், ரிலிஜன் பற்றின டவுட் அதிகமாக இருந்திருக்கு அவங்களோட மைண்டில் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், விக்டோரியாஸ் ரீஜன். Victoria came to throne in 1837. During her first phase of the region, there were many amendments in law and many reformation bills were passed. However, the reforms did not satisfy the people. So the first phase of region was full of dissatisfaction and bitterness. Okay, ஸோ குவீன் விக்டோரியா அவங்க ரூலுக்கு அந்த 1837 தான் த்ரோனுக்கு வந்திருக்காங்க. ஸோ அந்த டைமில்
அவங்களோட ஃபஸ்ட்டு ஃபேஸ் ஆஃப் ரீஜன் அப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது. ஃபஸ்ட்டு வந்து ரூல் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த டைமில் வந்து அமெண்ட்மெண்ட்ஸ் நிறைய மைனர் சேஞ்சஸ் அந்த லாவில் வந்து நிறைய மைனர் சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. ரிஃபார்மேஷன் பில்ஸ் நிறைய கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வரும்போது அது வந்து ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புளுக்கோ லோவர் கிளாஸ் பீப்புளுக்கோ அது ஒரு நல்ல விஷயமா இல்லை. ஸோ இந்த மாதிரி வந்த ரிஃபார்ம்ஸ்லாம் வந்து பீப்புளை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் இவங்க வந்து அந்த ஃபஸ்ட்டு ஃபேஸ் ஆஃப் ரீஜனில் வந்து ஃபுல்லாகவே மக்களுக்கு வந்து ஒரு டிஸாட்டிஸ்ஃபேக்ஷனும் ஒரு பிட்டர் பிடிக்காம ஒரு விஷயமாக தான் இருந்துச்சு. அவங்க வந்தப்போ இந்த மாதிரி ரிஃபார்ம் பில்ஸ் எல்லாம் வந்ததுனால மக்களுக்கு ஒரு வெறுப்பு தான் மனசில் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, போக போக என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். Middle class people's agitation. The middle class people were dissatisfied with the liberty and enjoyment of the upper class people. They opposed the Reform Bill of 1832 and expressed their dissatisfaction in their Chartism. Through Chartism, they opposed the cruel workplace conditions. Soon, they opposed the corn laws. So, the law was repealed in 1846. Okay. ஸோ இது வந்து பீப்புள் கேன் டிஸாட்டிஸ்ஃபேக்ஷன். இந்த அளவுக்கு ஏன் இந்த ரிஃபார்ம் பில்ஸ் வந்ததுனால டிஸாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்னா, ஸோ இந்த ரிஃபார்ம் பில்ஸ் வந்ததுக்கப்புறம் அப்பர் கிளாஸ் பீப்புளுக்கு தான் வந்து நிறைய லிபர்ட்டி என்ஜாய்மெண்ட் இதெல்லாமே இருந்துச்சு. மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு வந்து அதில் எதுவுமே வந்து கிடைக்கல, ரொம்ப டிஸாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு அவங்களுக்கு. அண்ட் உங்கள் டோட்டலாகவே வந்து இந்த ரிஃபார்ம் பில் ஆஃப் 1832 அதாவது ஃபஸ்ட்டு வந்த ரிஃபார்ம் பில்லு தான். ஸோ இதை டோட்டலாகவே அப்போஸ் பண்ணுறாங்க. அந்த அவங்களோட டிஸாட்டிஸ்ஃபேக்ஷனையும் வந்து சொல்கிறாங்க. எப்படின்னா சார்ட்டிசம் அப்படின்னு ஒரு மூமெண்ட் கொண்டு வராங்க. அதில் ஒரு 6 எய்ம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் பூர்த்தி செய்யணும், இப்படி இருந்தால் தான் நாங்கள் எங்களால் வந்து அதை சர்வை பண்ண முடியும்னு சொல்லி ஒரு 6 எய்ம்ஸ் சொல்கிறாங்க சார்ட்டிசம் மூலயமா. அதில் ஒன் ஆஃப் த எய்ம் தான் வந்து ரைட் டு ஓட். எங்களுக்கு ஓட் போகிற எல்லாருக்குமே வந்து சமமாக ஓட் போகிற உரிமை வேணும் அப்படின்றத அவங்க கேட்டிருந்தாங்க. அண்ட் சார்ட்டிசம் மூலிமா அவங்க இன்னொன்றையும் எதிர்த்தாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒர்க் பிளேஸில் வந்து நடக்கிற குரூவலான ஒரு விஷயங்கள், ஸோ ரொம்ப கொடுமையாக ட்ரீட் பண்ணுறது, இதெல்லாம் வந்து மாற்றணும் அப்படின்னு சொன்னாங்க. ஈவன் அவங்க இன்னொரு விஷயமும் அப்போஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா கார்ன் லா. ஸோ இந்த கார்ன் லா வந்து அப்போஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. ஈவன் அந்த லாவையும் வந்து அப்போஸ் பண்ணியிருக்காங்க, கேன்சல் பண்ணியிருக்காங்க. இன் 1846 இவங்க வேண்டுகோளுக்கு என்னங்க அதுவும் பண்ணியிருக்காங்க. Next, the rule from 1846 to 1848 is called our middle phase of region. During this period, England saw much advancement in industry and agriculture, so it was titled the workshop of the world. The noble class people received high respect, and similarly the worker class people received high wages. Thus, there were overall progress in economy and society. ஓகே, இந்த ரூல் ஃப்ரம் இப்போ 1846 to 1848 இந்த பீரியட் தான் வந்து குவீன் விக்டோரியா ரூல் பண்ண மிடில் பீரியட். ஓகேவா? ஸோ அந்த டைமில் இங்கிலாண்டில் நிறைய அட்வான்ஸ்மெண்ட் நடந்துச்சு, நிறைய புது புது விஷயங்கள் கொண்டு வந்தாங்க. இண்டஸ்ட்ரியிலையும் சரி அக்ரிகல்ச்சர்லையும் சரி நிறைய விஷயங்கள் புதுசாக வந்ததுனால அந்த டைமில் அந்த பீரியடில் வந்து என்ன ஒரு டைட்டில் கொடுத்துருக்காங்க இங்கிலாந்துக்குன்னு பார்த்தீங்கன்னா த ஒர்க் ஷாப் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த டைமில் நோபல் கிளாஸ் பீப்புள் அதாவது ஹை கிளாஸ் பீப்புளுக்கு வந்து ஹை ரெஸ்பெக்ட் கிடச்சிது. ஈவன் ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புளுக்கு வந்து நல்ல வேஜஸ் இன்கமும் அதிகமாக கிடச்சி. ஸோ ஓவராலாக ப்ராக்ரஸ் பார்த்தீங்கன்னா எக்கனாமி சொசைட்டி ஓவராலாக பார்த்தா நல்லா தான் போயிட்டு இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் த கிரேட் எக்ஸிபிஷன். ஸோ இந்த கிரேட் எக்ஸிபிஷன் இந்த டாபிக் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஈவன் 3 மார்க்ஸில் 5 மார்க்ஸில் வர நிறைய சான்ஸ் இருக்குது. To exhibit the achievements of the Industrial Revolution, the Great Exhibition was conducted in 1851 at Crystal Palace in Hyde Park. The building was huge, over 1 million feet of glass. Sir Joseph Paxton designed the building. About 6 million people visited the exhibition, which showed the greatness of England to the world. இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனில் நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் நடந்துகிட்டு இருக்குது. ஸோ அதை நிரூபிக்கிற விதமாக ஒரு கிரேட் எக்ஸிபிஷன் பண்ணியிருக்காங்க. இன் 1851 ஹைடி பார்க் அப்படின்ற பிளேஸில் அந்த அட் கிறிஸ்டல் பேலஸ் அப்படின்ற இடத்துல வந்து பண்ணியிருக்காங்க, ஒரு கிரேட் எக்ஸிபிஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கே கட்டியிருக்க அந்த பில்டிங் வந்து அந்த ஆக்சுவலாக இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனை எக்ஸிபிட் பண்ணணுன்றதுக்காக தான் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பில்டிங் வந்து ரொம்ப ஹியூஜ், மில்லியன் ஃபீட் ஆஃப் கிளாஸ் வச்சு ஒரு ஃபுல்லாக கிறிஸ்டல்லே வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப பார்க்கவே வந்து சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் கிரேட் எக்ஸிபிஷன் நெட்டில் போட்டால் கூட வரும். ஸோ இது யார் டிசைன் பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு பில்டிங் கட்டுறதுக்கு சர் ஜோசப் பாக்ஸ்டன். ஸோ அந்த எக்ஸிபிஷன் நடக்கும்போது 6 மில்லியன் பீப்புள் போய் விசிட் பண்ணியிருக்காங்க. ஸோ வேர்ல்டுலே வந்து இங்கிலாண்டோட கிரேட்னஸை ஷோ பண்ணுற மாதிரி இப்படி ஒரு எக்ஸிபிஷன் நடந்தது அவங்க பெருமையாக சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா பாலிடிக்ஸ். During Victoria's region, many political changes took place. The Sepoy Mutiny in India and the Crimean War were the two important events that took place during our region. The Crimean War came to an end with the Treaty of Paris in 1856, and the Sepoy Mutiny caused Victoria to take over India from East Indian Company. Thus, she became the first Queen of India in 1857.
ஓகே, விக்டோரியா ரீஜனில் நிறைய பொலிட்டிக்கல் சேஞ்சஸ் நிறைய வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ முக்கியமாக பார்த்தா ஒரு 2 இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்ஸை சொல்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிப்பாய் முட்டினி இந்தியாவில் நடந்தது அண்ட் கிரைமியன் வார். இந்த 2 விஷயமும் சொல்கிறாங்க. சிப்பாய் முட்டினின்றது ஃபர்ஸ்ட் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இது வந்து ஒரு அன்சக்ஸஸ்ஃபுல் ஒரு வாராக தான் இருந்துச்சு அப்படின்றாங்க. இந்த கிரைமியன் வார் வந்து ஒரு எப்போ எண்டுக்கு வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா 1856. அண்ட் சிப்பாய் முட்டினி வந்து இந்த வாருக்கு அப்புறம் விக்டோரியா வந்து என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா கிட்டேருந்து ஈஸ்ட் இந்தியன் கம்பெனியை டேக் ஓவர் பண்ணிட்டாங்க, கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. ஸோ ஆஃப்டர் ஷி டேக் ஓவர் தட் இந்த ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி எடுத்ததுக்கப்புறம் ஷி பிகேம் த ஃபர்ஸ்ட் குயின் ஆஃப் இந்தியா. இந்தியாவில் ஃபர்ஸ்ட் குயின் அப்படின்ற ஒரு டைட்டிலும் வந்து அவங்களுக்கு கிடைக்குது இன் 1857. Next, soon England had its war with China. British supplied illegal opium to China, which opposed Great Britain's smuggling. The conflict led to Opium War. China and England fought a war in which Britain defeated China. China was forced to sign the Treaty of Nanjing, by which it gave up its state Hong Kong to England. ஓகே, ஸோ இந்த சமயத்தில் இங்கிலாந்துக்கும் சைனாக்கும் ஒரு வார் நடக்குது. ஓகேவா? ஸோ ஆக்சுவலாக பிரிட்டிஷ் வந்து இல்லீகல் ஓபியம் வந்து சப்ளை பண்ணுறாங்க சைனாக்கு. ஸோ இதை வச்சு ஒரு சட்டவிரோதமாக ட்ரக்ஸ் கடத்துறதுனால ஒரு வார் மாதிரி வருது. இந்த வார் பேர் ஓபியம் வார் அப்படின்னு சைனாக்கும் இங்கிலாந்துக்கும் நடக்குது. ஸோ இதில் வந்து ஜெயிச்சது யாருன்னு பார்த்தா இங்கிலாந்து தான். ஸோ அதனால் சைனாவை வந்து ஃபோர்ஸ் பண்ணி ஒரு இதில் சைன் பண்ண சொல்கிறாங்க. அந்த சைன் பண்ணக்கூடிய அந்த இது பேர் வந்து ட்ரீட்டி ஆஃப் நாஞ்சிங். அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இதுக்கப்புறம் ஹாங்காங்கை வந்து இங்கிலாந்துக்கு தான் சொந்தம், அந்த ஸ்டேட்டே இங்கிலாந்துக்கு தான் சொந்தம், அப்படி கிவ் அப் பண்ணிவிட்டு போகணும் நீங்கள் அதை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் பாலிட்டிக்ஸில் நடந்த ஒரு சில விஷயங்கள். அண்ட் ரிலிஜியன், ஆக்ஸ்ஃபோர்ட் மூமெண்ட். The conflict between the noble clergymen and the poor were high. The noble clergy enjoyed all kinds of privileges such as high income and respect. On the other hand, the lower classes received low wages and suffered from poverty. To correct the conflict, Sir Robert Peel founded the Ecclesiastical Commission. The commission tried to solve the issue. ஓகே, ஸோ பாலிட்டிக்ஸ் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் ரிலிஜன் வைஸ் என்ன ஆச்சுன்னு பாருங்கள் இவங்க பீரியடில். ஸோ அந்த டைமில் ஒரு கன்ஃப்ளிக்ட், ஒரு ப்ராப்ளம் நடந்துட்டு இருந்துச்சு. யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோபல் கிளர்ஜிமேனுக்கும் புவர் பீப்புள்ஸ்க்கும் ரொம்பவே வந்து பெரிய ப்ராப்ளமாக இருந்துச்சு. அதாவது நோபல் கிளர்ஜிமேன், ஹை கிளாஸ் பீப்புளாக இருக்கவங்க எல்லாருக்கும் நிறைய ப்ரிவிலேஜஸ், நிறைய எல்லா விஷயமும் கிடைக்குது, ஹை இன்கம் கிடைக்குது, ரெஸ்பெக்ட் கிடைக்குது. பட் லோவர் கிளாஸ் பீப்புள்ஸ்க்கு ரொம்ப இன்கமே ரொம்ப கம்மி அண்ட் பாவர்ட்டியில் ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கன்ஃப்ளிக்டை கரெக்ட் பண்ணணுன்றதுக்காக சர் ராபர்ட் பீல் அப்படின்ற ஒரு எக்லாசியாஸ்டிக்கல் கமிஷன் அப்படின்னு ஒரு கமிஷன் ஏற்பாடு பண்ணார். ஸோ அது மூலிமா இந்த இஷ்யூஸ்லாம் சால்வ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சார். Next, but some great scholars and churchmen from Oxford University opposed the Ecclesiastical Commission. They collectively formed the Oxford movement, by which they published their ideas through the pamphlets called Tracts for the Times. Therefore, they were called Tractarians. They demand the re-establishment of the Roman Catholicism and stress the importance of ritual practices. The important scholars were Newman, Keble, Pusey, Freud. The importance of the Oxford movement was that Anglican Church was reformed and the way of prayer was made beautiful. It stood the real spiritual sense in people. Okay, ஆக்சுவலாக இந்த எக்லாசியாஸ்டிக்கல் கமிஷன் வந்ததுக்கப்புறம் இதை வந்து அப்போஸ் பண்ணுறாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் இருக்கிற சம் ஸ்காலர்ஸும் சர்ச்மேனும் வந்து இதை அப்போஸ் பண்ணுறாங்க. அண்ட் அவங்க அப்போஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த ஆக்ஸ்ஃபோர்ட் மூமெண்ட் அப்படின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணி அவங்களுடைய ஐடியாஸை வந்து அதில் சொல்கிறாங்க த்ரூ பேம்ப்ளெட்ஸ். ஸோ பேம்ப்ளெட்ஸில் சொல்லி அதில் எல்லாருக்கும், மக்களுக்கு எல்லாருக்கும் போய் சேர்கிற மாதிரி பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணுறவங்கள வந்து ட்ராக்டேரியன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்களோட டிமாண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரோமன் கேத்தலிசமை ரீஎஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படின்றதும் அண்ட் ரிச்சுவல் ப்ராக்டிஸை வந்து அதோட இம்பார்ட்டன்ஸை ஸ்ட்ரெஸ் பண்ணி எல்லாருக்கும் சொல்லணும், அதோட இம்பார்ட்டன்ஸை சொல்லணுன்றதுக்காகவும் பண்ணியிருக்காங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் ஸ்காலர்ஸ் ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் இருந்த இம்பார்ட்டன்ட் ஸ்காலர்ஸ் யாருன்னு கேட்டிங்கன்னா நியூமேன், கெபிள், பியூசி அண்ட் ஃப்ராட், இவங்க எல்லாருமே. அண்ட் இந்த ஆக்ஸ்ஃபோர்ட் மூமெண்ட்டோட இம்பார்ட்டன்ஸ் வந்து எதை நோக்கி இருக்குது அப்படின்னா ஆங்கிலிக்கன் சர்ச் வந்து ரீஃபார்ம் பண்ணணும், புதுப்பிக்கணுன்றதும் அண்ட் ப்ரேயர் சொல்கிற விதம் ஒரு பியூட்டிஃபுல்லாக மாறணுன்றது தான் அவங்களுடைய முக்கியமான விஷயம். ஸோ இந்த ரியல் ஸ்பிரிச்சுவல் சென்ஸை வந்து பீப்புள் மைண்டில் வந்து நல்லாவே மிக்ஸ் பண்ணி அவங்கள அந்த ஸ்பிரிச்சுவல் சென்ஸ்க்கு கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா evangelical movement. Okay, religious activity was renewed, moral code was stressed, evangelicals become God fearing and they read Bible and worship God on the day of the rest. However, this new adoption in religion made two groups.
those who worshipped the god and those who did not. The devoted people had to observe several moral codes of conduct. Thus, this change in religion stressed the moral code which lead them to modern and decent world. But the moral code was not strictly adopted by the poor. They hated the church for its blame on them. Moreover, the advancement in science made some group of people disbelieve in the doctrines of the religion. However, as a whole, the range of religious activity was seen everywhere in Britain. ஓகே, இந்த பேராகிராஃபில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இதில் வந்து ரிலிஜியஸ் ஆக்டிவிட்டி வந்து புதுப்பிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. புதுசாக வந்து கொண்டு வந்திருக்காங்க நிறைய ரிலிஜியஸ் ஆக்டிவிட்டி, நிறைய மாரல் கோட்ஸ் எப்படி இருக்கணும், எப்படி ஃபாலோ பண்ணணும், டே பை டே என்னென்ன பண்ணணுன்ற மாதிரி நிறைய மாரல் கோட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் எவாஞ்சலிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மூமெண்ட்டில் இருக்க பீப்புள்ஸ் வந்து காட் ஃபியரிங், கடவுள் மேலே அதிக பயம் அண்ட் பக்தி கொண்டவங்க. ஸோ அவங்க எப்பயுமே வந்து பைபிள் ரீட் பண்ணுறது, காடை வர்ஷிப் பண்ணுறதுன்னு எப்பயுமே வந்து டே ஆஃப் த ரெஸ்ட்டில் எப்பயுமே வந்து பண்ணிகிட்டே இருப்பாங்க. அண்ட் இந்த மாதிரி நியூ அடாப்டேஷன் ரிலிஜியனில் வந்ததுனால ஸோ ஒரு 2 குரூப்ஸாக மாறிட்டாங்க. ஒருத்தவங்க கடவுளை வழிபடுறவங்க, இன்னொருத்தவங்க கடவுளை வழிபடாதவங்க அப்படின்னு சொல்லி. ஸோ கடவுளை வழிபடுறவங்க அதை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ரொம்ப கரெக்டான மாரல் கோட்ஸ் யூஸ் பண்ணி வழிபட்டுட்டு இருக்காங்க. பட் புவர் பீப்புள்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி இந்த சர்ச் சொல்கிற எந்த விஷயமும் அவங்க ஃபாலோ பண்ணுறதில்லை. ஏன்னா அவங்களுக்குன்னு எந்த ஹெல்ப்புமே கிடைக்கல, அவங்க ரொம்ப சஃபரிங்கில் இருக்காங்க. ஸோ இதையும் நாங்கள் வந்து இந்த பேர்டனையும் நாங்கள் ஏற்றுக்கணுமான்ற மாதிரி அவங்க ஃபாலோ பண்ணுறது கிடையாது. ஈவன் அவங்க நம்பாததுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அட்வான்ஸ்மெண்ட் இன் சயின்ஸில் நிறைய விஷயங்கள் கொண்டு வந்ததுனால ஸோ இந்த நிறைய பேர் இந்த ரிலிஜியன் இதெல்லாம் வந்து நம்புறதே கிடையாது. இந்த கடவுள் இது மாதிரி இருக்காரா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஒரு கொஷின் மார்க்காக வந்துருச்சு. அண்ட் ரிலிஜியஸ் ஆக்டிவிட்டியில் நிறைய சேஞ்சஸ் நடந்திருக்கு. எவ்ரிவேர் இன் பிரிட்டனில் வந்து நிறைய சேஞ்சஸ் நடந்திருக்குன்றது தான் வந்து ஃபஸ்ட் எஸ்ஸேல சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட் எஸ்ஏக்கான எக்ஸ்ப்ளனேஷன். இதில் எல்லாமே உங்களுக்கு அடங்கிடும். ஸோ நெக்ஸ்ட் எஸ்ஏல வந்து ரைட் அண்ட் எஸ்ஏ ஆன் 19th century லிட்ரேச்சரும் அந்த டெவலப்மெண்ட் இன் சயின்ஸ் அப்படின்றது இந்த தனி டாப்பிக்காக பார்க்க போகிறோம். இந்த எஸ்ஏவுமே வந்து இது இந்த விக்டோரியன் ஏஜ் அப்படின்ற டாப்பிக்குள்ளே தான் வரும். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ வந்து கண்டினியூஸாக பாருங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். ஸோ என் சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.